அதனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நம்மளுக்கு கட்டளையிடுவாராக. சிறிது நேரம் அவரை நாம் துதித்து ஆராதித்து இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகமாக கூட, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி உற்சாகமாக அவரை துதித்து பாடலாமா? வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சந்தோஷமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே என்று சொல்லி ஆராதிப்போமா? உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை தாங்கியதற்காக, ஆண்டவரே, என்னுடைய பலனாய் நீர் இருந்ததற்காக, எதற்கும் நான் பயப்படாதவன் என்னை காத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதிப்போமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, உம்மை நான் புகழ்ந்து பாடி துதித்திடுவேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி துதிப்போம். உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இன்னொரு விஷயம், இந்த பலவீன நேரங்களில் உணர்ந்தவர்களாய் பாட போகிறோம்ல, அநேக இடத்திலே நாம் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம்ல, அந்த இடத்துல எல்லாம் தேவன் அவருடைய கிருபையை தந்து நம்முடைய பலவீனத்திலே நம்மளுக்கு துணையா இருந்து பலனா இருந்து எதற்கும் பயப்படாதபடியில் அந்த மரண தருவாயிலே கூட என்ன ஆகுமோ என்று நினைத்து பாராத சூழ்நிலையில் அவருடைய பலத்தை கொடுத்து கிருபையாய் நம்மளை தாங்கி நடத்தினாரே, அதற்காக கூட அவரை துதித்து உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றி செலுத்தலாம். ஒரு விசையாய் உற்சாகமாய் அந்த சந்தோஷத்தோடு கூட பாட போகிறோம் இந்த பலவீன நேரங்களில். இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவின் பலனாடி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜாவின் பலனாடி எதற்கும் பயமில்லையே. உற்சாகமாக ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயால எவ்வளோ ஒரு அருமையான தேவன்ல, நம்மளுக்கு கண்மலையா இருந்து நம்மளை காக்கிறவர், எந்த விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு கொடுக்காம நம்மோடு கூட இருந்து நடத்தின தேவன் இல்லை. அவரை துதித்து பாடும்போது அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒரு சந்தோஷம் வரணும்ல. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்விலே அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அதை நினைத்தவர்களாய், அதை உணர்ந்தவர்களாயில் இன்னும் சந்தோஷமா உற்சாகமா அநேக பாடல்களை நாம் பாட இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதிலே பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை, அதனுடைய அந்த ஃபீலிங் என்ன பண்ண முடியும், நம்மளால் அழகாய் அதை புரிந்து கொள்ள முடியும் இல்லை. ஒரு அப்பாவை போல நம்மளை நேசிக்கிற தேவன், யார் மறந்தாலும் நம்மளை மறக்காத தேவன் இல்லை. சிறிது நேரம் முடிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து எழுந்திருந்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம் இல்லை. நம்மளை சுற்றி யார் இருக்காங்க, யார் இல்லை, யார் வந்திருக்காங்க, யார் வரல, அதெல்லாம் இல்லை. ஆனால் அவரை ஆராதிக்கும் பொழுது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே இல்லை. ஒரு ஸ்கூல் ப்ரேயர்னால் கூட என்ன பண்ணுவோம், அழகாய் கண்ணை மூடி அதற்கென்று உண்மையாய் ப்ரேயர் பண்ணுறோம்ல. அப்போது அவரை நோக்கி ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறவரையில் பிறந்தார், மனிதனாய் நமக்காக இந்த உலகத்திலிருந்து மனிதனாய் இறந்தார், 3ஆம் நாள் கூட உயிரோடு எழுந்தார், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிற அவரை, அந்த உணர்வு உள்ளவருக்கு நம்மளும் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட அவரை துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆண்டவரே என்னை எதற்கு நீங்கள் முன்குறிச்சிங்க இல்லை, ஆண்டவரே என்னை எதற்காக நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, எனக்கு யாருமே இல்லையப்பா, எதற்காக என்னை தெரிந்து கொண்டீங்க என்ற அநேக பாரங்கள் இருக்கலாம், மனிதர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் தாயின் கருவில் நீ
உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் முன் குறித்திருக்கிறேன். இல்லை விசுவாசிக்கிறீங்களா? இந்த உன் எலும்புகள் உருவாகிறதற்கு முன்பதாக, நம்முடைய நரம்புகள் உருவாகிறதற்கு முன்பதாக இல்லை நம்மை முன் குறித்த தேவன். அப்படியா இன்று உங்களையும் என்னையும் நம் தேவன் முன் குறித்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட பாடலாமா? என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. உணர்ந்தவர்களாய் சொல்லலாமா? எப்படி நமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லலாமா? ஆண்டவரே, என்னுடைய எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, என்னை குறித்ததான தரிசனம் உமக்கு உருவானது. ஒருவேளை யாருமே இல்லை என்ற ஏக்கத்தோடு கூட இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கனே தெரியலையா? யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே முன் குறித்து நம்மளை பலப்படுத்தி திடப்படுத்தி இம்மட்டுமாய் அவருக்காய் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. உணர்ந்தவர்களாய் பாடலாம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, கருவிலே எங்களுக்கு எதுவுமே உருவாகலே சுவாமி. அதற்கு முன்பதாக எங்களை உங்களுக்காக தெரிந்து கொண்ட உம்முடைய தரிசனத்திற்காக உமக்கு நன்றி ஐயா. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே. ஆமென் சுவாமி. ஆண்டவரே, என் தாய் இந்த உலகத்திலே உருவாகுவதற்கு முன்பதாகவே என்னை முன்குறித்தீரே ஆண்டவரே. அப்பா, உமக்காக தானே சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கதான ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்ததானே சுவாமி. தாய் உருவாகும் முன்னே உணர்ந்தவர்களாக பாடலாமா?
சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்களுடைய முதல் குழந்தை நான் என் கருவிலே சுமக்கும் பொழுது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு. அத்தனை எதிர்பார்ப்புக்கு மத்தியிலும் ஒரு இடத்துல நாங்கள் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, மொட்டை மாடியில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அது அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ஸ்லாப் உடஞ்சிருச்சு. நான் அதுலேருந்து கீழே விழுந்துட்டேன் உட்காந்துட்டு இருக்கும்போது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே ஒரு பயம், ஒரு பதட்டம். ஆண்டவரே நான் என்னுடைய குழந்தையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி ஒரு பயத்தோடு கூட ஒரு ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ என் தேவன் சொல்லிய வார்த்தை, உன் வழிகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் கீழே வழுகி விழ விட்டுருவேனா, உனக்கு நான் கொடுத்த பிள்ளை அல்லவா, நான் அதை களைய விட்டுடுவேனான்னு என் தேவன் சொன்னார். இன்றும் என் முதல் குழந்தையை பார்க்கும்போது எனக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். அல்லேலூயா. அந்த கருவை சுமப்பது ஒரு தாய்க்கு தான் தெரியும்ல. ஐயோ களைஞ்சிடக்கூடாது, 3 மாசத்துல பத்திரமா பார்த்துக்கணும், எவ்வளோ பொறுப்பு இருக்கிறேன். அழியாமல் என்னை காத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர் சுவாமி. குறைவின்றி, எந்த விதமான குறையும் இன்றி உங்களையும் என்னையும் இன்னைக்கு அழகாய் கை கால்களோடு கண்களோடு இல்லை அவரை துதிப்போமா? அதை இந்த உணர்வுள்ளவர்களா இதை சொல்லி துதிக்கலாமா? அழியாமல் காத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அழைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்ணீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்ணீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 68:5 தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு திக்கற்றவர்களாய் ஒருவேளை கைவிடப்பட்டோராய் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் தகப்பனா இருக்கனேம்மா, உனக்கு நான் தகப்பனா இருக்கேனே, நான் போதாதா, உனக்கு ஏதாவது சொல்லி அழணுமா, என்கிட்ட வா என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த வேதனையில் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு கூட நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், என் மடியில் வந்து சாய்ந்து கொள் என்று சொல்லுகிறார். அதை உணர்ந்தவர்களாய் பாடலாமா? அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அம்மா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனசு நிறைஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில தான் தலை சாய்க்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி அவர் கூட நாங்க பேசிக்கொண்டு இருக்கிறோம்ல, வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை அறிக்கையிடும் பொழுது இங்கு வந்து அவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிறதை உணர முடியும். அதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே உம்மை மறந்த நாட்கள் உண்டு, நீ
யார் என்றே தெரியாமல் நான் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நீங்க என்னை விடாம என் உசிருக்குள்ள கலந்து என் உயிரா இருக்கீங்களே. என் பாவத்தை மன்னிச்சு ஆண்டவரே என்னை கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து நடத்துறீங்களே என்று சொல்லலாமா? உசிருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ, எங்க உசிர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ. உசிருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ, உங்க உசிர கொடுத்த பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்தது ஏனோ, என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்தது ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். உணர்வுள்ளவர்களாக செல்லலாமா? அப்பா என் கவலைகளை எல்லாம் ஒரு தகப்பன் கிட்ட சொல்ற மாதிரி உங்க மடியில சாய்ச்சி நான் சொல்லணும். ஆண்டவரே என்கிட்ட வாங்க ஆண்டவரே என்று சொல்றீங்களா? உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார்ல. நம்மளை அப்படியாய் உள்ளங்கையில் வரைஞ்சு அழகாய் பார்த்து கொண்டு அந்த 2 கரங்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் நம்மளுக்காக பொறுத்து கொண்டு தூங்காம உறங்காம நம்ம இங்க நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் எல்லா இடத்திலும் கண்ணின் மணியை போல தூதர்களை வைத்து நம்மளை காக்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்து கிட்டதும் ஏனோ, உங்க கைகள் ரெண்டிலும் மானி அடிக்க பொறுத்து கிட்டதும் ஏனோ. உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்து கிட்டதும் ஏனோ, உங்க கைகள் இரண்டும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டதும் ஏனோ. தூங்காம உறங்காம காத்து கொண்டது ஏனோ, வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்தது ஏனோ, என் வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்தது ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். இந்த வேளையிலே நம் தகப்பனை நோக்கி சொல்லலாமா? ஆண்டவரே பாவியாகிய என் மீது நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களப்பா. ஆண்டவரே இனிமேதாவது உங்களிடத்துல நான் உண்மையா இருப்பேன் என்று இருதயத்திலிருந்து உறுதிமொழி கொடுக்கலாமா? பாவியம் மேல நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவியமே நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேச பாவிக்கு தெரியல. உதிர சேர்ந்து உசிர தந்த உண்மையான அன்பு உடைஞ்சு நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. நான் உடைஞ்சு நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு அறிஞ்ச செல்வம் ஏசப்பா. உணர்ந்தவர்களா பாடலாமா? மனுஷங்க கூட நம்ம பெற்ற தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் கூட நம்ம மனசு புரிய முடியாது. ஆனா அதை அறிந்த தேவனை அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல உயிர் வாழணும். கண்களை மூடி வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 103 அதிகாரத்திலே 13 வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல
கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் இருவர் மூவராய் இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல அவர் நம்மோடு கூட அழகாய் இசைந்து பயணித்து வருகிறார்ல. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு தகப்பனாக இருக்கேன், ஆனால் நீ எனக்கு எப்படி இருக்கணும், எனக்கு பயந்த ஒரு ஜனமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை அவருக்கு பயந்தவர்களாக இருந்தோன்னா நம்மளுக்கு தகப்பனாக இருந்து நம்மளுக்கு இறங்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தகப்பனை நோக்கி அநேக இடத்துல தகப்பன்கள் என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக தான் இருப்பாங்க, ஆனால் தப்பு பண்ணிட்டா என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுற மாட்டாங்கல்ல. கொம்பு எடுத்து நம்மளை ஒரு 2 அடி அடித்து நம்மளை திருத்த பார்ப்பார்கள். அதே போல் அநேக இடத்துல நம்ம வழுவி போனாலும், அவரை விட்டு தூரமாய் போனாலும், தவறான பாதையிலே பின்தொடர்ந்து போனாலும் அவர் நம்மளை விட்டு கொடுக்காம தலையில் ஒரு கொட்டு வச்சாச்சு எதை பண்ணிட்டார், நம்மளை அழகாய் கொண்டு வந்த தேவன். அந்த நல்ல தகப்பனை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, உங்கள் தயவாள் இம்மட்டுமாய் நடத்தினீரே ஆண்டவரே, இனியும் நடத்துங்க என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவாள் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவாள் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் கரத்தை பிடித்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என் கரத்தை பிடித்திடுமே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவாரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவாரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவாரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவாரே. தகப்பனே, நல்ல தகப்பனே, உம் தயவாள் நடத்திடுமே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என் கரத்தை பிடித்திடுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, என் தாயின் கருவறையிலே நீர் என்னை முன்குறித்தீரப்பா. ஒரு நல்ல தகப்பனாய் எங்களுடைய கரத்தை பிடித்து அழகாய் இம்மட்டமாய் வழி நடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் நாட்களிலும் இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லலாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உம் கண்கள் கண்டதே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உம் கண்கள் கண்டதே. என் எலும்புகள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்க கையில் ஏந்தி தாங்கி சுமந்தீரே. அதை யோசிச்சு பார்த்து சொல்லலாமா? மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் உங்க கையில் ஏந்தி தாங்கி சுமந்தீரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவாரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவாரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவர். ஆண்டவரே, இன்னும் உம்மை அதிகமாய் நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. அப்போ உம்முடைய கைகளில் எங்களை ஏந்தி எங்களை கரம் பிடித்து எங்களை வழி விலகி போகாமல் காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லலாமா? உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உம் கரங்களில் நீந்துமே. என் கையை நெகிழாது பிடித்து நடக்க சொல்லி தாருமே. உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உம் கரங்களில் ஏந்துமே. என் கையை நெகிழாது பிடித்து நடக்க சொல்லி தாருமே. உம் அன்பின் ஆழ அகல உயரத்தை கல்வாரி அன்பில் உணர வைத்து
உம் அன்பினால் அகல உயரத்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீரே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவாரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவாரே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவாரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவாரே. அவருடைய அன்பின் ஆழத்தை அறிய அழகாய் அந்த வரிகள் சொல்லுகிறதுல உம் அன்பின் ஆழ அகல உயரத்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீரே. அதற்கு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அப்படிப்பட்டதான அன்பு இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையிலே தன்னைத்தாமே ஜீவபலியாய் கொடுத்த அந்த அன்பு வேறு யாரிடமும் இல்லை. அதை உணர்ந்தவர்களாய் ஒரு வரிசையாய் அதை பாடலாமா? உம் அன்பின் ஆழ அகல உயரத்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீரே. உம் அன்பின் ஆழ அகல உயரத்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீரே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவாரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அழைப்பவாரே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே கைவிடாதவாரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அழைப்பவாரே. இருக்கரம் உயர்த்தி சொல்லலாமா? தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே. உணர்ந்தவர்கள் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போறோம்ல. நம்மளை தாயின் கருவறையில முன் குறித்து யாருமே இல்லை நினைச்சதுலையும் இல்லை நான் உனக்கு இருக்கேன்னு அழகாய் நம்மை ஆற்றி தேற்றி கூட்டி வந்து தேவைப்பட்ட நேரத்தில் அழகாய் அவருடைய மார்பில் அணைத்து கொண்டு நம்மளுக்காய் சிலுவையிலே ஏக பலியாய் அவருடைய அன்பை நமக்காய் வெளிப்படுத்தினாரே. அவர்கிட்ட ஆண்டவரே நீங்கள் என்னோட நல்ல தகப்பனப்பா, இந்த நாளில் உங்ககிட்ட நான் வெறுமையாய் ஒப்பு கொடுக்குறேன்னு அந்த ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாமா? பா நீங்கள் என் கரத்தை பிடிச்சி என்னை நடத்துங்கன்னு சொல்லலாமா? தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே. தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே. ஆமாண்டவரே, அப்பா நீர் எதற்கு எங்களை முன்குறித்தீர்? ஆண்டவரே எதற்கு எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீர்? எதற்கு எங்களை ஆண்டவரே மனிதர்கள் மறந்த மாத்திரத்திலும் மறக்காத ஒரு நல்ல தகப்பனாய் ஆண்டவரே அந்த சிலுவையிலே ஒரு மனிதனாய் பிறந்து எங்களைப் போல பாடுகளை சகித்து ஆண்டவரே காயங்களையும் துக்கங்களையும் நீர் ஆண்டவரே எங்களுக்காக எங்கள் மீது இந்த பாவிகள் மீது வைத்த அன்பிற்காக சுவாமி அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த உணர்வுள்ள சந்ததியாய் மீண்டுமாய் என் தகப்பனை நாங்கள் மறந்திருந்தால் ஆண்டவரை எங்களை மன்னிங்க. ஆண்டவரே உம் கரத்தில் மறுபடியும் நாங்கள் எங்களை கொடுக்க வந்திருக்கிறோம் அப்பா. அந்த கரத்தை நீட்டி எங்களை பிடித்து கொள்ளுங்க. உண்மையாய் உம்மை ஆராதித்த உண்மையாய் ஆண்டவரே கரங்களை நீட்டி பிடித்துக்கோங்க ஏசப்பான்னு சொன்ன ஒவ்வொரு கரங்களையும் என் தேவன் நீர் பிடித்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் சின்ன தகப்பனே. ஆமென்.